சகோதரர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க மட்டும்தான் வெயில் அலையில, எங்க கூட சேர்ந்து நீங்களும் அலைஞ்சீங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அதனால் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும், அதன் மூலமாக நேர்மையாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் நடைமுறை. ஆனால் இங்கே உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் தோல்வி பயம் வருகிறதோ உடனே அவர்கள் மாற்று பாதையை கடைபிடிப்பது வழக்கம். அதே போல தென் சென்னையிலும் அவர்கள் மயிலாப்பூரில் 13வது வாக்குச்சாவடியில் 122வது வட்டத்தில் 50 பேர் புகுந்து உள்ளே உள்ள ஏஜென்ட்களை எல்லாம் அடித்து துரத்திவிட்டு கள்ள ஓட்டு போட முயற்சி செய்தார்கள். அதற்கு பின்பு அதை போலீஸ் அப்சர்வருக்கு எங்களது சகோதர செயலாளர் அண்ணன் கரத்தி தியாகராஜன் அவர்கள் அதற்காக சென்று போலீஸ் அப்சர்வரை பார்த்த சீஃப் ஏஜென்டாக இருக்கின்ற அண்ணன் துணைத் தலைவர் கருநாகராஜன் போன்றவர்கள் எல்லாரும் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் அப்சர்வரின் நடவடிக்கையினால் சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னாலேயே அவர்கள் எங்களது ஏஜென்ட்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். 50 பேர் புகுந்திருக்கிறார்கள். அதனால் அந்த வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதே போன்று பல வாக்குச்சாவடிகளில் முயற்சிகள் நடந்தது. சாலிகிராமத்தில் நடந்தது, எங்களது ஏஜென்ட்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். சோழிங்கநல்லூரில் நடந்தது. அதே போல சில இடங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிநகர் 199, 202 இந்த வாக்குச்சாவடிகளில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், ஆனா தேர்தல் கமிஷன் எங்க குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க அப்படின்னாங்க. அம்மா அப்பா பேர் இருக்கு, மக பேர் இல்ல, மகளும் அப்பாவும் இருக்காங்க, அம்மா பேர் இல்ல. ஆக இந்த லாஜிக்கே இல்ல. ஒரு குடும்பத்தை எல்லாம் ஒன்னாதானே இருப்பாங்க. கணவன் மனைவி பெயரை சோழிங்கநல்லூர்ல பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் கமிஷன் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதே போல அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுதான் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள், வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க. எல்லாரும் மனித இயல்புதான், கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் போதே நான் பேசினேன், வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் பிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கட்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால நடுவுல புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதுக்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் நம்ம வாக்களிக்கணும் 100% விளம்பரம் செய்யறோம். ஆனா மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க உயிரோட இருக்கணும், உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னா, குடும்பத்துல 2 பேர் இருக்கு, ஒருத்தர் பேர் இல்ல. கவுன்சிலர் எலெக்ஷன்ல நாங்க வாக்களிச்சோம் 6 மாசத்துக்கு முன்னால, இப்ப எங்க பேர் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதுல அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது. ஆனா அதுல வலியுடையது என்னன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு போய் என் கார்டு இருக்கு, அடையாள அட்டை இருக்கு, அதனால என்னால ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வலியான விஷயம். இன்னொன்று, இந்த டெண்டர் ஓட்டு பத்தி கூட பல இடங்களில தெரியல. சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா நமக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா 49A வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நடைமுறைகளை அவர்கள் சரி செய்திருக்க வேண்டும். ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள், அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல்
தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால் அது வாக்குச்சீட்டில் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதாக இருக்கட்டும், உடனே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. பாஜக ஜாதி சொல்லி ஃபஸ்ட்டு திட்டாங்க. அதனால தான் லோக்கல் மக்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க. அவங்க தான் பிரச்சனை தோக்க போகிறங்கிற பயத்தில் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். ஏன்னா யாரும் நாங்கள் ஜாதியோ பற்றி பேசுறதுக்குலாம் இல்லை. எல்லாரும் நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ளே உட்காந்துருந்தோம். அவங்களாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இப்போ வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தால் அதிக வாக்கு சதவீதம் பதிவாகும், பிற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்து பெரும்பாலும் வாக்களிக்க வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அதுவே தப்பு தானே. நீங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னா அதெல்லாம் தப்பு. என்னமோ நீங்க இப்பவே முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான். இதுல ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான். அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனா என்னை பொறுத்தமட்டில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை. நான் என்னை பொறுத்த மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுவும் காரணம் விடுமுறையும் ஒரு